நமசிவாய. பீரோவில் வைத்தால் பணம் வரும், பீரோக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வைத்தால் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த வாமனன் சேஷாத்ரி சேனல்ல. ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த வியூஸ் அதிகமா இருக்குங்கிறத விட அதை அதிக நபர்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் அதை முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண வளத்தை அதிகப்படுத்தக்கூடியவை. இதுல பல விஷயங்கள் கலந்திருக்கின்றன. ஒன்று பார்த்தோம்னா நம்ம ஜோதிட ரீதியாக, ஒரு தாந்திரிக ரீதியாக, அதுக்கப்புறம் வாஸ்து, அப்புறம் அந்த எலிமெண்டல் விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐம்பூதங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வைத்தும் சரி, அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு கிரக ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கலந்துதான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரியான ஒரு வரிசையிலே இப்ப நீங்க இந்த ஒரு டைம்ல நீங்க பீரோக்குள்ள வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நான் ஒரு 2 சஜஷன்ஸ் சொல்றேன். உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல் நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். இதை நீங்க செய்ய வேண்டிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமையில செய்யுங்க. ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கொள்ளுங்கள். மஞ்சள் துணி காட்டன் துணியா இருக்கிறது பெஸ்ட். நீங்க நவகிரக கடையில, மாட்டு மருந்து கடையில நவகிரக துணி அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நவகிரக துணியில மஞ்சள் கிடைக்கும். அந்த மஞ்சள் துணி கிடைக்கும். அந்த மஞ்சள் துணியை வாங்கிக்கோங்க. இன்னும் ரொம்ப சுப்பீரியரா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன கிளாத், கர்ச்சீஃப் மாதிரி இருக்கிற ஒரு கிளாத், ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. கர்ச்சீஃப் ஒயிட் கர்ச்சீஃப் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல மஞ்சள் துணியில மஞ்சளை கரைச்சு அதை ஃபுல்லா டிப் பண்ணிடுங்க. மஞ்சள் துணியை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தெரியுமா முதல்ல எல்லாம், அது மாதிரி மஞ்சள்ல ஃபுல்லா முக்கிட்டு அதை நீங்க காய போட்டு வச்சுட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணா இன்னும் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. அதுல இதை வைக்கணும். இதை பீரோ வைக்கலாம். பல பேருக்கு இப்ப மாடர்ன் வார்ட்ரோப்ஸ் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. பீரோ மாதிரி எல்லாம் யாருக்கும் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த வார்ட்ரோப்ஸ்லயே பாத்தீங்கன்னா உள்ள தனித்தனியா லாக்கர்ஸ் வச்சு கொடுத்துறாங்க இப்ப இருக்கிற பில்டர்ஸ் எல்லாமே. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு லாக்கர்ஸ்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற லாக்கர்ஸ்ல அவங்களோட வேல்யூபிள்ஸ் அல்லது பணம் எதுவும் வைக்கிறாங்கன்னா அந்த பணம் வைக்கக்கூடிய வேல்யூபிள்ஸ் நான் மென்ஷன் பண்றது மெயினா தங்கம், வெள்ளி, வைரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வைப்பீங்களே அந்த மாதிரியான ஒரு வேல்யூபிள்ஸ் அல்லது டாக்குமெண்ட்ஸ் வைக்கக்கூடிய வேல்யூபிள்ஸ், அதுதான் நான் மெயின் பண்றேன். சோ அப்ப அந்த பட்டு புடவை அந்த மாதிரி வைக்கிற இடத்துல அதை வைக்காதீங்க. அது ஒரு பெரிய பிரயோஜனம் தராது. இந்த மாதிரி உலோகங்கள் அல்லது சொத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள், பணம், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதை வச்சா ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். வியாழக்கிழமை நான் இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் இதை வச்சிடணும்னு சொல்லியிருந்தேன். வியாழக்கிழமை ரொம்ப ப்ரிஃபரபிள் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 to 6 ஈவினிங். 5 to 6 அந்த ஒரு மாதிரி குபேர பூஜை செய்ய வேண்டிய நேரம் சொல்லுவோம்ல வியாழக்கிழமை. சோ அந்த மாதிரியான டைம்ல இதை வைங்க. இதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓம் விஷ்ணவே நமக அல்லது ஓம் நம சிவாய இதை செய்யும் போது மட்டும் ஒரு 108 டைம்ஸ் நீங்க கையில இதை ஏந்தி கொண்டு, அதாவது மஞ்சள் துணியில வச்சுட்டு, மஞ்சள் துணி பாத்துக்கோங்க. நீங்க நான் இதை யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோன் மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க யூஸ் பண்றது ஒரு 1/2 kg ஸ்டோனோ இல்ல ஒரு 100 கிராம் ஸ்டோனோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அது, அல்லது சின்னதா ஒரு கல்லு தான் கிடைக்குது, எனக்கு அந்த சின்ன கல்லு தான் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சின்ன கல். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த சின்ன கல்லை விட இந்த ரா ஸ்டோன்ஸ் எல்லாம் விலை குறைவு. அதோடைய எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமா பரவும். ஆனா நம்ம அந்த ரா ஸ்டோன்ஸ் நம்ம பர்சனலா யூஸ் பண்றதுக்கு அங்கங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுல்ல ஒவ்வொரு இடத்துக்கும். அது மாதிரியான ஒரு விஷயத்தினால்தான் அது நமக்கு சின்ன சின்ன ஸ்டோன்ஸா நம்ம அதை பாலிஷ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறார்கள். அப்ப அந்த ரா ஸ்டோன்ங்கிறது பார்த்தோம்னா எல்லா பெரிய பெரிய ஹீலர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன்ல இருக்கு. இங்கேயும் இப்ப அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா ஹீலர்ஸ்லயுமே நம்மளோட சென்டர்லயே கூட இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸா, பெரிய பெரிய ரா ஸ்டோன்ஸ், அது விதவிதமான வடிவங்களிலே வைக்கிறாங்க. விதவிதமான ஒரு கிறிஸ்டல்ஸ், இந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நான் சொல்ல போறது பார்த்தோம்னா சிட்ரின் என்று சொல்லக்கூடியது. அந்த சிட்ரின் அப்படின்றத நீங்க மஞ்சள் துணியில வச்சுட்டு அந்த ரா ஸ்டோன் விலை குறைவு, அதை விட, அதாவது நார்மல் ஸ்டோனை விட விலை குறைவாக இருக்கும். அதை வைத்து நீங்கள் ப்ரே பண்ணிட்டு ஓம் நம சிவாய அல்லது ஓம் விஷ்ணவே நமக either ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்ல ரெண்டுமே 108 டைம்ஸ் உங்களுடைய சங்கல்பம், மனசங்கல்பம், அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் சேர வேண்டும் நினைக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு ஒரு நகைகள் சேர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, வெள்ளி சேர வேண்டுமா, வைரம் சேர வேண்டுமா, அல்லது சொத்துக்கள் சேர வேண்டுமோ, எந்த ஒரு விஷயமோ அதை நினைத்து வைத்து விட்டு அதை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சிருங்க. இதை மூடி கட்டி எல்லாம் ரொம்ப இழுத்து வைக்க கூடாது. உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது அது மேல அதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம்ல, ஒரு கர்ச்சீஃப் மேல ஒரு கல் வைக்கிறோம், அது மாதிரி ஒரு கர்ச்சீஃப் மேல இந்த கல்லை வைக்க போயிடும். அவ்வளவுதான். இதை பீரோக்குள்ள வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டியது இல்ல. நீங்க ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, அது எப்பவும் ஜெனரலா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையோ 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையோ அந்த எல்லாம் கிளீன் பண்ணும்போது இதையும் நீங்க நல்லா வாட்டர்ல பியூரிஃபை பண்ணி எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட். சேம் மெத்தட். அதுக்குள்ள அந்த துணியில சாயம் எல்லாம் போயிருந்ததுன்னா புது துணி யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை எப்பொழுதுமே அந்த இடத்துல வைத்திருப்பது, எப்பெல்லாம் கிளென்ஸ் பண்றோமோ அந்த டைம்ல எல்லாம் கிளென்ஸ் பண்ணி வைக்க அது
அதோட பவர் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு. இருக்கிற விஷயத்தை மல்டிப்ளை பண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு சக்தி வந்து இந்த விஷயத்துக்கு இருக்கு. ஒரு பணம் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அந்த 10,000 20,000 ஆக்குறது, 20,000 50,000 ஆக்குறது, 50,000 1 லட்சம் ஆக்குவது அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த சக்தியை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபெங்ஷூய் ரீதியாகவும் சரி, வாஸ்து ரீதியாகவும் சரி, எப்படி பார்த்தாலுமே இது அதிகப்படுத்தக்கூடியது. ரொம்ப டெஸ்டட் மெத்தட், ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட். செய்து பயனடையுங்கள். நமசிவாய்.